ஆழமான நீலக்கடலில் ஒளி நீரில் ஆடிக்கொண்டிருந்தது. அங்கு வாழ்ந்த டால்பின்களுக்கு ஒரு கடுமையான விதி இருந்தது. பெரிய அலையை தாண்டி செல்லக்கூடாது. அந்த அலை சாதாரணமில்லை. அது சத்தமாக கர்ஜிக்கும். அதற்குப் பின் என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அனைவரும் அந்த விதியை பின்பற்றினர். ஆனால் ஒருவன் மட்டும் வேறுபட்டான். அவன் பெயர் காய். காய் பயமில்லாதவன் இல்லை. ஆனால் அவன் மனதில் ஒரு கேள்வி எப்போதும் இருந்தது. அந்த அலையின் அப்பால் என்ன இருக்கிறது? ஒரு இரவு கடல் கொந்தளித்தது. மின்னல், காற்று, பெரிய அலைகள். அந்த குழப்பத்தில் ஒரு சிறிய குரல், அம்மா, உதவி! ஒரு குட்டி திமிங்கலம் புயலில் அடித்துச் செல்லப்பட்டு பெரிய அலையின் அப்பால் சிக்கிக் கொண்டது. புயல் முடிந்தது. ஆனால் அந்த அழுகை நின்றுவிடவில்லை. டால்பின்கள் எல்லாம் ஒன்றாக கூடியது. அவர்கள் பயத்துடன் அந்த அலையை பார்த்தனர். யாராவது உதவணும். ஆனா அது ரொம்ப ஆபத்து. அவர்கள் தயங்கினர். காய் அமைதியாக அந்த அலையை பார்த்தான். பிறகு அந்த குட்டி திமிங்கலத்தின் குரலை கேட்டான். அவன் மெதுவாக சொன்னான், விதிகள் நம்மை பாதுகாக்கும். ஆனா யாராவது உதவி தேவைப்பட்டா நாம் போகணும். அவன் முடிவு செய்தான். பெரிய அலையை நோக்கி வேகமாக நீந்தினான். அது ஒரு சுவர் போல எழுந்தது. ஆனால் காய் நின்றுவிடவில்லை. ஒரே துள்ளலில் அலைகளை உடைத்து அதை தாண்டினான். அப்பால் கடல் இருண்டும் அமைதியும் இருந்தது. அவன் தேடினான். இறுதியில் அந்த குட்டி திமிங்கலத்தை கண்டான். நான் பயமாயிருக்கு, அது அழுதது. காய் மெதுவாக சொன்னான், நீ ஒன்னும் தனியா இல்லை. திரும்பிச் செல்லும் பயணம் கடினம். அலைகள் தள்ளின. நீரோட்டம் இழுத்தது. ஆனால் காய் விடவில்லை. நம்மால் முடியும், வா என்று வழிகாட்டினான். இறுதியில் அவர்கள் மீண்டும் அந்த அலையை தாண்டினார்கள். கடல் மகிழ்ச்சியால் நிரம்பியது. குட்டி திமிங்கலம் தனது குடும்பத்துடன் சேர்ந்தது. அனைவரும் காயை பார்த்து வியந்தனர். மூத்த டால்பின் கேட்டது, நீ விதியை மீறினாய். காய் சிரித்தான், ஆமாம், ஆனா ஒரு உயிரைக் காப்பாத்தினேன்.